வணக்கம். இந்த வீடியோ மூலமாக சூழ்ச்சி செய்யும் நபர்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் விதமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பற்றி நான் என்ன சொல்ல போனாக்கா, சூழ்ச்சி திறம் வாய்ந்த நபர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உங்களோட பணிபுரிகிறவங்க, இல்லை உங்களோட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க யாராக வேணா இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணா இருக்கலாம். ஸோ உங்களோட பழகிட்டு இருந்தால் கூட அவங்க செய்கிற சில பிஹேவியரை வச்சு, அவங்க செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளை, பழக்க வழக்கங்களை வச்சு அவங்க சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபர்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அவங்கள எப்படி சொல்லனாக்கா, மேனிப்புலேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மேனிப்புலேஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்ல போனாக்கா, கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இல்லை சேஞ்ச் பண்ணுறவங்க, உள்ளே ஒன்று வச்சு வெளியே வேறு மாதிரி நடந்துக்கிற நபர்களை தான் நம்ம இந்த மேனிப்புலேட்டிவ் பர்சன், சூழ்ச்சி செய்யும் நபர்கள் அல்லது சூழ்ச்சி திறன் வாய்ந்த, இந்த சூழ்ச்சி தன்மையை ரொம்ப அழகாக கையாளக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோவில் நான் அவங்கள பற்றி ஒரு 7 விதமான விளக்கங்களை சொல்லி விளக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மனிதர்களுடைய மனதில் இருக்கிற விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மேனிப்புலேட்டிவ் பர்சன் முதல் அந்த அறிகுறி அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்ககிட்ட பழகுறாங்கனாக்கா, உங்களை ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நபராக மாற்ற அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு டவுட் வரும்படி அவங்க பேச்சுகள் இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். உன்னால் முடியாது, நீ அந்த அளவுக்கு தகுதியான ஒரு ஆள் கிடையாது, நீ அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்கா, அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி உங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிற ஒருத்தராகவும், உங்களை ஒரு நம்பிக்கையை வைக்கிற ஒரு நபராகவும் மாற்றுறதுக்கு அவங்களோட வார்த்தைகளும் அவங்களோட செயல்களும் இருக்கும். உங்கள் மேலேயே செல்ஃப் டவுட் உருவாயிடும். ஐயோ, அப்போ இவரே சொல்கிறாரே, அப்போ நமக்கு அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி கிடையாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை உங்கள் மேலே உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் அறிகுறி. இப்போ நான் சொல்கிறது 2வது அறிகுறி பற்றி பார்க்குறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, கில்ட் ட்ரிப்பிங்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அது ஒரு பெரிய ஒரு தப்போ ஒரு பாவமாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட வந்து சொல்கிறீங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நீங்கள் பண்ண அந்த தவறை ஒரு பெரிய தவறாக மாற்றி உங்களை வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, தவிர உங்கள் பேரில் இருக்கிறதா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை திசை திருப்பி மாற்றி உங்களை ஒரு குற்றவாளி போல் அவங்களோட வார்த்தைகள் இருக்கும். உங்களை ஒரு குற்றவாளி, நீங்கள் தான் தவறு பண்ணிட்டீங்க, இது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி வார்த்தைகள் மாற்றி அதை உங்கள் பக்கமே திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதை நான் சொல்கிற 2வது விஷயம். இப்போ நான் 3வது விஷயத்துக்குள்ளே போகிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, கைண்ட் பீப்புள், ரொம்ப கருணை வாய்ந்த நபர்களை செலக்ட் பண்ணி, இப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் ரொம்ப கருணை இருக்கும், ரொம்ப ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், மற்றவங்களுக்கு உதவணும்னு நீங்கள் நினைப்பீங்க, மற்றவங்களுக்கு பாவம் பரிதாபம் பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பயன்படுத்திப்பாங்க. எந்த மாதிரி விஷயத்தில் இவங்க ரொம்ப கருணையாக இருக்காங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லி, அதன் மூலமாக உங்ககிட்ட வந்து பலன்களை அனுபவிக்க முயற்சி பண்ணுவாங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ தான் இதெல்லாம் பண்ணுவியே, உன் மூலமாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மூலமாக உங்களுடைய கருணை மனப்பான்மையை பயன்படுத்தி ஹெல்ப் வாங்கிறதுக்கு, எப்பயுமே ஒரு முறை 2 முறை இல்லை, எல்லா முறையுமே அந்த ஹெல்ப்பை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்புக்கு அவங்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய கைண்ட்னஸ், உங்களுடைய கருணை உள்ளத்தை அவங்க பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க பலன் அனுபவிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது 4வது விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்னு சொல்லக்கூடியது. ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இதை என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு தவறான செய்தி, இது வந்து உண்மை கிடையாது, ஆனால் அந்த தவறான செய்தியை ஏதோ ஒரு நோக்கம், அவங்க மனசில் உங்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் அடையணும்னு நினைப்பாங்க, உங்கள் மூலமாக ஏதோ ஒரு பலன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பலனுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா, தப்பான செய்திகளை பரப்ப முயற்சி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னொருத்தர் கூட பழகக்கூடாது, இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருந்து உங்களுடைய பலன்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த நபரை பற்றி தப்பாக சொல்கிறது, அந்த விஷயத்தை பற்றி தப்பாக சொல்கிறது, எதையாவது ஒன்றை பற்றி தப்பாக சொல்லி ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை பரப்பி உங்களுடைய முழு விஷயங்களையும், உங்கள்கிட்ட கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் தனக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறது. ஸோ ஏதோ ஒரு காரணம், ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிற 4வது விஷயம். இப்போ நான் சொல்கிறது வந்து 5வது விஷயம் பற்றி சொல்கிறேன். இந்த 5வது விஷயத்தில் என்ன பண்ணுவேனாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மிஸ்டேக் பண்ணால் அந்த கில்ட்டை வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் பேரில் தப்பாயிடுச்சு, நீங்கள் தான் பாவம்னு. இங்கே நான் சொல்கிறது என்னென்னா, தவறு தான் பேரில் இருக்கும், ஆனால் அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க.
அந்த 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 ப்ளேமை வந்து இவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க, எப்பயுமே எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைப்பா நீ தான் தப்பு பண்ணிட்ட, உன் பேரில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த தவறுன்றதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. அந்த தவறுக்கு ஒரு சின்ன சாரி கூட கேட்க மாட்டாங்க. அந்த தவறு வந்து என் பேரில் தான் இருக்குன்றதை அவங்க எந்த காரணத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால் ப்ளேமை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க மேலே தான் பழியை சொல்லுவாங்களே தவிர தான் பேரில் ஒரு பழி இருக்குது, தப்பு இருக்குன்றத எந்த காரணத்துலையும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் உங்களோட இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு சூழ்ச்சி மனப்பான்மையோடு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இது வரைக்கும் வந்து 5 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 6வது விஷயங்கள் பற்றி பார்க்குறேன். இந்த விஷயங்கள் உங்களோட ரிலேட் ஆகுதா, உங்களோட பழங்களோட ரிலேட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது 6வது விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த மேனிப்புலேட்டிவ் ட்ரைட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும், இந்த சூழ்ச்சி மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை ரொம்ப சாமர்த்தியமாக மறைச்சி வச்சுருப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான உங்களோடய தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப குட் பர்சனாக இருப்பாங்க. பழக ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து இவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்ம நம்பிடுவோம். கொஞ்சம் பழக ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரை வெளியே சூழ்ச்சி பண்ணுறாங்க, அவங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிற இந்த 6வது விஷயம். சாமர்த்தியம் மறைக்கும் திறமை கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது 7வது விஷயம் பற்றி பார்ப்போம். இந்த 7வது விஷயத்தில் என்ன அப்படின்னாக்கா, தங்களை அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா, எப்படி மற்றவங்ககிட்ட காட்டுவாங்கன்னா, ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி போல், அப்படியே ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு நபரை போல், அந்த ஒரு பாசாங்கு செய்வோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எது கேட்டாலும் ரொம்ப இன்னசென்ஸாக காட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், உண்மையிலே அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற விதம் என்னன்னாக்கா, அந்த இன்னசென்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அவங்களோட இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஏமாறுவீங்க பாருங்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இவங்க உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, இந்த காரணத்துக்காக தான் இவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னசென்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களையும் வெளிப்படும். ஆனால் நீங்கள் ஒரு சமயத்தில் ஏமாறுறவராவோ, நீங்கள் ஒரு சமயத்தில் பாதிக்கப்படுறவராவோ, நீங்கள் ஒரு சமயத்தில் அவரால் சீட் பண்ணப்படுறவரோ, அவரோட சூழ்ச்சி வலைக்குள்ளே நீங்கள் மாற்ற ஒருத்தவராவோ நீங்கள் இருக்கும்போது தான் அவர் எந்த மாதிரியான பாசாங்கு பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு தன்னை காட்டிக்க, ஒவ்வொரு இடங்களையும் தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இந்த 7 விஷயங்கள் நீங்கள் ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சன் கூட இருக்கீங்க, இந்த 7 விஷயங்கள் இருக்கிற நபர் ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சன், ஒரு சூழ்ச்சி செய்யும் நபராக இருக்கார் அப்படின்றதுக்கான அறிகுறிகளாக கருதப்படுது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்குரிய அறிகுறிகள் உள்ள நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கே நீங்கள் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள்.